வெல்கம் டு அபிஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் அரிசியை வச்சு இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட ரேஷன் அரிசி வச்சு இட்லி பண்ணி காமிங்க, அது எங்களுக்கு பிசு பிசுன்னு வருதுன்னு சொன்னீங்க, உருண்டு உருண்டு வருதுன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது நானும் நிறைய தடவை இதை வித்தியாசமான காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியா தான் நான் இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நான் எப்படி பண்ணேன்னா ஃபுல்லாவே ரேஷன் அரிசி வச்சே பண்ணேன். அதாவது 6 உலக்கு ரேஷன் அரிசியும் 1 உலக்கு உளுந்தும், அதாவது நம்ம கடையில வாங்குற அரிசியும் உளுந்தும் எப்படி போடுவோமோ அதே ரேஷியோல போட்டு பார்த்தேன். இட்லி பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மேல அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. உள்ள இருந்து பிச்சு சாப்பிடும் போதும் அப்படியே களி களியா வந்துருச்சு. அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. சரி, அப்புறம் பச்சரிசி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 உலக்கு ரேஷன்ல வாங்குற இட்லி அரிசியும் ரேஷன்ல வாங்குற பச்சரிசியும் 1 உலக்கும் போட்டுட்டு அதே 1 உலக்கு உளுந்து போட்டேன். அதுவும் இதே மாதிரிதான் வந்துச்சு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பச்சரிசி சேர்த்ததுனால. திருப்பி இதே மாதிரி பிசு பிசுன்னு தான் வந்துச்சு. அப்புறம் வேற வழியே இல்லாம கடை அரிசி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், 3 உலக்கு ரேஷன்ல வாங்கின இட்லி அரிசி, 1 உலக்கு ரேஷன்ல வாங்கின பச்சரிசி, 2 உலக்கு நம்ம கடையில வாங்குற இட்லி அரிசி. இட்லி அரிசி இல்லாம கடையில வாங்குற இட்லி அரிசி இல்லாம இது கரெக்டா வர மாட்டேங்குது. கம்ப்ளீட்டா ரேஷன் அரிசியில போட்டா வரவே மாட்டேங்குது. அதுக்கு நான் இப்ப 1 உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வெந்தயம் எதுக்குமே சேர்க்கல. ஏன்னா இது ஆல்ரெடி பிசு பிசுன்னு வர்றதுனால வெந்தயம் சேர்த்தா இன்னும் பிசு பிசுன்னு வரும். நான் வெந்தயமே சேர்க்காம தான் இதை ஆட்டினேன். அவல் மட்டும் சேர்த்துக்கிட்டேன், வெள்ளையா வரும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்தா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, பிசு பிசுன்னு இல்லை, கலர் மாறல, ஸ்மெல் வரல, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. வீட்டு இட்லி மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா வந்துருச்சு, நல்ல ரிசல்ட். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை எப்படி ஆட்டினேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெஷரிங் கப்ல தான் நான் அளக்குறேன். இது உலக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த உலக்கால 3 உலக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த 3 உலக்கையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 உலக்கு ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரேஷன் அரிசியை தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம், கடை அரிசியை அப்புறமா தனியாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசியை ஒரு 6-7 தடவை கழுவுனா தான் நல்லா சுத்தமாக இருக்கும். தடவை கழுவும்போது நல்லா உரசி அடி உருண்டா கழுவுங்க. அப்போ தான் அதில் உள்ள குப்பை தூசி எல்லாமே வெளியில் வரும். கையில் தடவை கழுவும்போது கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 5-6 தடவை நீங்கள் கழுவுனீங்கன்னா தான் வாசமோ அந்த கலரோ எதுவுமே இல்லாமல் நல்லா வரும். நிறைய மண்டி மாதிரி வரும். 5ஆவது தடவை கழுவும் போது தான் ஓரளவு தெளிவாக வரும். இப்போ பாருங்கள், தடவையிலே எவ்வளோ தூசிலாம் மிதக்குதுன்னு. கையில் எண்ணெய் பிசுக்கு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது நல்லா கழுவுறது. இதேவே 3-4 தடவை இதே மாதிரி கழுவிடலாம். இது பாருங்கள், இது 3ஆவது தடவை நான் கழுவுறேன். இப்போ ஓரளவு தெளிவாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் 2 தடவை கழுவுனா தான் அந்த இன்னும் தெளிவாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது 5ஆவது தடவை கழுவுனது பாருங்கள், தண்ணி எவ்வளோ தெளிவாகிடுச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா தெளிவாக வர வரைக்கும் கழுவிக்கோங்க. இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ நான் கடை அரிசியை தனியாக ஊற வைக்கிறேன். இதில் 2 உலக்கு கடை அரிசி எடுத்திருக்கேன். இது அந்தளவுக்கு கழுவ தேவையில்லைங்கிறதுனால நான் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கழுவுனா அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ இதுக்கு 1 உலக்கு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் நல்லா நைஸாக அரைப்படும். நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பகலில் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் 3/4 உலக்கு இந்த அவல் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்தா தான் இட்லி நல்லா வெள்ளையாக வருது ரேஷன் அரிசிக்கு. நீங்கள் ரொம்ப திக்கான அவல் எடுத்திங்கன்னா 1/2 உலக்கு போதும். நான் கொஞ்சம் லேசான அவல் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். இது 6 உலக்கு அரிசி, அதாவது ரேஷன் அரிசி கடை அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கு நான் இந்த அளவு அவல் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்ல. அரிசி போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி மட்டும் ஊற வச்சுட்டா போதும். இப்போ நம்ம உளுந்தை போட்டு ஆட்டி முதல்ல எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான உளுந்தாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். குவாலிட்டியான உளுந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாவு நீங்கள் ஆட்டி அள்ளும் போதே நல்லா எலும்பி வரணும். உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அப்போ தான் நல்ல உளுந்து அப்படின்னு அர்த்தம். மாவு ஒருவேளை எலும்பவே இல்லைன்னா உளுந்து ஸ்மாராக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப தண்ணி தெளித்து ஆட்டினீங்கனாலும் உளுந்து நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ தள்ளி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும்.
நிற்காமையும் ஆட்டும். உளுந்து 1 2 நிற்காம அப்படியே ஆட்டும். அது வந்து ஒரு 45 நிமிஷமாவது ஆகும் இந்த மாதிரி உளுந்து ஆட்டுப்படுறதுக்கு. இப்போ நான் பாருங்கள் இடையில தள்ளி விட்றேன். கொஞ்சமாக தண்ணி அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். பாதி ஆட்டும் போதே நமக்கு தெரியும் உளுந்து நல்லா எலும்பி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை மாவுக்கு போடும்போது நல்ல குவாலிட்டி உளுந்து வாங்கிக்கோங்க. இந்த உளுந்து வேஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி அளவு உளுந்தும் புது உளுந்தில் பாதியும் போட்டிங்கன்னா ரெண்டும் வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். உங்களுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் கழித்து மாவு அப்படியே புஃப்னு வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உளுந்து நல்லா உளுந்தாக இருக்குது, நல்லா ஆட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நான் ஓட விட்டே அள்ளிடுவேன். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அள்ளுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரேடியாக தூக்கி ஊற்றுறதுனாலும் ஓகே. இந்த மாதிரி அள்ளுறதும் ஈஸியாக தான் இருக்கும். உளுந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா அள்ளுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம ஊற வச்சுருக்க இந்த 15 நிமிஷம் ஊற வச்ச அவலை முதல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். அவலை அரிசியோடு போட்டோன்னா அவல் வந்து அவ்வளோ சீக்கிரம் மைய அரைப்படாது. அதனால் முதல்ல அவலை மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நைஸாக ஆட்டினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அவலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே ஆட்டுப்பட்டுரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவல் நல்லா மாவு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நான் கடை அரிசி ரேஷன் அரிசி எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இது 6 உலக்கு தான் அரிசிங்கிறதுனால நான் ஒரே செட்டாக போட்டுறேன். நீங்கள் கூட போட்டிங்கன்னா 2 ஹாஃபாக அரிசியை பிரித்து போட்டுக்கோங்க. இல்லைனா கிரைண்டர் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் 6 உலக்குனா இதை என் கிரைண்டர் கரெக்டாக அரைச்சிரும். அதனால் நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் சேர்த்துக்கிறேன். உப்பை நான் எப்போதுமே ஆட்டும் போதே போட்டுருவேன். நிறைய பேர் சொல்கிறீங்க உப்பு வந்து இப்போ சேர்த்துட்டா நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து இதை ஒரே சட்டியாக வச்சு உடனே புளிக்க வைக்க போகிறதில்ல. நான் 3 சட்டியாக மாற்றி தேவைங்கிறப்ப மட்டும்தான் புளிக்க வைப்பேன். இப்போ ஆட்டினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுறதுனால எனக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால் நீங்கள் தாராளமாக உப்பை வந்து ஆட்டும் போதே போட்டுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நம்ம கரைக்கும் போது உப்பு போட்டோன்னா கல் உப்பு சேர்க்குறதுனால அது ஒரு சில நேரம் ஈஸியாக கரைஞ்சிரும், ஒரு சில நேரம் கரையாது. இல்லாட்டி ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. இதனால் நம்ம ஒரே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் அரிசி ஆட்டும் போதே உப்பையும் சேர்த்துறது. இது ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா ஆட்டிடும். இது ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அரிசியை கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால ஓட விட்டு அள்ளுறது கஷ்டம். அதனால் நான் வந்து கிரைண்டரை கழட்டிட்டு இந்த மாதிரி தூக்கி ஊற்றிடுறேன். அதே மாதிரி ஊற்றிட்டு ரொம்ப அப்படியே கையை வச்சு வலிச்சு அள்ளணும்னு இல்லை. ஓரளவு வலிச்சு அள்ளினதுக்கப்புறமே இந்த கிரைண்டரை திருப்பி கிரைண்டரில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கிரைண்டரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து சுற்றி உள்ள மாவெல்லாம் ஈஸியாக அதுவே வலிச்சுக்கிட்டு வந்துடும். நம்ம கையை வச்சு வலிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது ஈஸியாக ஆகிடும். நீங்களும் இந்த ட்ரிக்கை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக, மாவும் வேஸ்ட் ஆகாது, நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா எப்படினாலும் நம்ம மாவு கரைக்கும் போது தனியாக தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மாவு தண்ணியாகவே நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், கிரைண்டரில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை, நமக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவு தண்ணியை மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து கரைக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக கையால் தான் கரைக்கணும். கை சூடு இருந்தால் தான் வந்து மாவு நல்லா புளிச்சு வரும். உளுந்து கீழேயும் அரிசி மேலேயும் இருக்கிறதுனால நல்லா அடி உண்டை கரைச்சிருங்க. இன்னமும் மாவு திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்காக ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் இட்லி நல்லா வரும். இப்போ நான் 3 சட்டியாக மாற்றி வச்சுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரே சட்டியாக மாற்றிட்டா மொத்தமாகவும் புளிச்சிரும். ஒரு தட்டு மட்டும்தான் நம்மளால் இட்லி ஊற்ற முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தோசை ஊற்றணும். அதனால் நான் 3ஆக பிரிச்சுட்டு தேவைங்கிறப்ப மட்டும்தான் வெளியில் எடுத்து வச்சு புளிக்க வைப்பேன். இப்போ நான் ஒரு சட்டி மாவை வெளியில் 8 மணி நேரம் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி பொங்கி எலும்பி வந்திருக்குன்னு. இப்படி இருந்தால் நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி சட்டியை நம்ம ரெடி பண்ணிடலாம். தண்ணியை ஊற்றி
இட்லி சட்டி 2-3 நிமிஷம் கொதிச்சாதான் இந்த மாதிரி ஆவி வரும். அதுக்கப்புறம் இட்லி மோந்து வச்சோன்னா இட்லி வந்து உறையாமல் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக சட்டி காயறதுக்கு முன்னாடியே நம்ம உடனே ஊற்றி வச்சிட்டோன்னா இட்லி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லியை மோந்து வைங்க. அதே மாதிரி நான் எப்போதுமே துணி போட்டு இட்லி அவிக்கிறதுனால தான் இட்லி கொட்டினதுக்கப்புறம் அந்த இட்லி மேலே ஓட்டையாக அந்த போர்ஸ் வருது. நீங்கள் டைரெக்டாக தட்டில் ஊற்றி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் உருண்டையாக தான் வரும். ஆனால் வந்து கல்லாலாம் வராது. அதனால எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது இட்லியில். இட்லி ஒரு தட்டு வேகிறதுக்கு கரெக்டாக 7 நிமிஷம் டைம் ஆகும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை குத்தி பார்த்துடலாம். கொஞ்சம் கூட மாவு இல்லை. இப்போ இதை நம்ம வந்து கொட்டிடலாம். அதே மாதிரி ஆல்ரெடி புளிச்ச மாவு திருப்பி நீங்கள் இட்லி மோந்து வைக்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே மோந்து வச்சிங்கன்னா வெளியில் வெந்திருக்கும், உள்ளே ஆனால் வெந்த மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து அந்த கூலிங் போனதுக்கப்புறம் நீங்கள் மோந்து வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாதிரியே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த இட்லியை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரேஷன் அரிசியில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் கூட அந்த பிசுப்போ பழுப்பு கலரோ ஏதொன்றுமே இருக்காது. பாருங்கள் அது மேலே எப்படி ஓட்டையாக வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், நான் எப்படி ஆட்டினன்றதை காமிச்சிட்டேன். இட்லி வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கூட கல்லாக இல்லை, பிசுன்னு வரல, கலரில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே பிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமும் வீட்டு இட்லி மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த அரிசியை நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் இது வந்து நல்லா கலராகவும் வரும், அந்த பிசுப்பு தன்மையும் நமக்கு குறையும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.